மாயாண்டி மாட சுடல மாட இசைக்கு நாங்கள் 2 பேரும் கடவுள் முன்னாடி மன்னிப்பு கேட்டு 7 ஜென்மம் தப்பு செஞ்சிட்டேன். 7 செம்மமாக தப்பு செஞ்சிட்டேன். கடவுளே, கடவுளம்மா, தாயே, நாங்கள் 2 பேருமே மாமா அத்தனை கூப்பிடக்கூடிய வார்த்தையில் எங்களால் அந்த நாக்கில் எங்கள் 2 பேர்த்துக்குமே இல்லை. ரொம்ப சந்தோஷம். கைலாசத்தில் உட்கார்ந்ததுக்கு 7 ஜென்மத்துக்கு அப்புறம் வாரிசோடு உட்கார்ந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நானே மதி இழந்துட்டேன். இசைக்கினா கேரளா மந்திரவாதிகிட்ட கணக்கை முடிக்கணும். அப்பே மந்திரத்தால் கணக்கை முடிக்க வேண்டியதை அங்கே கேரளா கணக்கில் முடியலை. பிறவியில் கேரளாவில் மந்திரவாதிகிட்ட மருமகளை போட்டிய மாயாண்டி மாடை முடிக்க முடியலை. அவருக்கும் மதி இழந்து தப்பு செஞ்சிட்டார். சந்தோஷம். தப்பு செஞ்சதுக்கு கடவுள் தான் தண்டனை கொடுக்க முடியும். தண்டனை நாங்கள் 2 பேருமே பெற்றுக்கொண்டோம். உண்மையான குடும்பம் வாரிசு. தாயாக இருந்து காப்பாற்றணும், தாயாக இருந்து சுற்றி காவலுக்கு இருக்கணும். அதுக்கு பச்சை தண்ணி தீபத்தில் வரம் கேட்டிய புள்ள பாக்கியம் கேட்டா எங்கள் அம்மா தாய். நான் இசைக்கியம்மா பேசுகிறேன். புள்ள வரம் கேட்டதுக்கு தீபத்தில் கடவுள் தீபத்தில் ஓடும் தண்ணி ஆற்றுல தீபத்தை போடு, அதில் பிறப்பா, பிறந்தா என்னையும் அழிப்பான், உனக்கு தேவையான்னு கேட்ட கேள்விக்கு பதில் கொடுத்தது தாய். அதை பற்றி ஒன்றுமில்லை அப்படின்னு கேட்ட தாய் பச்சை தண்ணி தீபத்தில் மாயாண்டி மாட சுடல மாட மானிட பிறவியை சாப்பிடுத உருவத்தில் பிறந்தாச்சு. கடவுள் வரம் போட்ட கணக்கு அதான். பூலோகத்தில் பூமியில் ஆகாயத்தில் கீழே பூலோகத்தில் மனுஷன் சுடுகாட்டில் போய் சாப்பிட்டு வந்த கைலாசத்தில் நாத்த அடிக்குன்னு சொன்ன தாய். ஈஸ்வரன் பதில் சொன்ன கணக்கு, அவர் கடவுள் சொன்ன பதில் கணக்கு. என்னையும் சாப்பிடுவான், அப்படி இருக்கும் இவனுக்கு பவர். அந்த பவரை போயிடுச்சு. அதுக்குத்தான் நான் உன்ட்ட சொன்னேன் பொறு அப்படின்னு. அதுக்கப்புறம் 3 பிள்ளைகள், பாக்கியங்கள் கொடுத்த பிள்ளைகள். பொம்பளை பிள்ளை நாகராஜன், இளையவ பையன். இது எங்களுக்கே தெரியாமல் நடந்த கதை. மன்னிப்பு கேட்டோம், மன்னிப்பு கொடுத்துட்டார் கடவுள். கால் சத்தியம். சந்தோஷம். சூலாயுதம் எனக்கு வேணும் தகப்பனே, சூலாயுதம் எனக்கு வேணும். நான் மாயாண்டி மாடன் சொல்ல மாடன் பேசுறேன். கால் சத்தியம். தென்காசி ஞானப்பழம் பாலத்து கீழே உக்கிரமா என் தகப்பன் எப்படி தலப்பா கட்டி நிக்கார், அதே மாதிரி நான் நின்னவன். இன்னைக்கும் தென்காசி ஞானப்பழம் பாலத்து கீழே என் தம்பி எனக்கே தெரியாத தகப்பனே வருவா. நான் கஷ்டத்துல இருக்கேன்னு என்ன கேட்பான். உன்னால காப்பாற்ற முடியலையா? என்னால முடியலையே தகப்பனே மன்னிச்சிருங்க, தகப்பனே மன்னிச்சிருங்க. திரிசூலம் என் தகப்பன் கையில இருக்கும், சூலாயுதம் என் கையில கொடுத்த சூலாயுதத்தை திருச்செந்தூருக்காரப்ப மன்னராட்சி ஆண்டவன் புடிங்கிட்டு போயிட்டான். எனக்கு வேணும், சூலாயுதம் வேணும். இந்த எலெக்ஷன் தமிழ்நாடுல அவன் பேர் இருக்கவன குத்தி கொடல வழி இழுத்து எறிவேன். முக்கால் சத்தியம் தாப்பனே பாதத்தை தொட்டு கேட்க மாயாண்டி மாட எனக்கு சூலாயுதம் வேணும். எனக்கு சின்னதாக இருந்தாலும் போதும். நான்
ஏன் நான் பெரிய ரூபமா தூக்கிட்டு போவேன் முக்கால் சத்தியம்.